தலைவராவோ நல்ல தலைவர் உருவாகக்கூடாது. இல்ல நமக்கு விஜய் மேல நிச்சயமாக எந்த கடுப்போ இந்த பொறாமையோ அது எதுவுமே இல்லை. விஜய் நான் குறையே சொல்ல மாட்டேன். மீண்டும் மீண்டும் என் இனம் இப்படி ஒரு முட்டாள் கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிற வேதனையில தான் சொல்றேன். அது விஜய்ன்னு இல்லை, விஜய்க்கு பதில வேற ஏதோ குமாரோ முத்துக்குமாரோ தனுஷோ யாரா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு நடிகனுக்காக நீங்க போகாதீங்க, இந்த கூட்டத்தை சேராதீங்க. அப்படி போறதே அந்த இனம் இன்னும் வளர்ச்சி அடையல, அல்லது நம்ம இன்னும் அந்த இதுக்குள்ளே சிக்கியிருக்கோம், அந்த திரை மோகத்துக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று சாராய போதா, இல்லைன்னா சினிமா போதா, இல்லைன்னா சாதி போதா, இதுக்குள்ளே தான் இவனை சிக்க வைக்கப்பட்டிருக்கானுங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறது. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 40-45 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், சமூக நீதி உருவாக்கணும், சாதி ஒழிப்பை பேசியிருக்கிறோம், மதவாதத்தை எல்லாத்தையும் தகர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ காலகட்டங்கள் இவ்வளோ மாற்றங்கள் நடந்தாலும் திரும்ப திரும்ப இந்த இளைஞர்கள் சினிமாவையே தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை அரசியலில் சரியான தலைவர்கள் இல்லை, அவங்க விருப்பப்படி தலைவர்கள் இல்லை, அப்போ நீங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் ஏன் விஜய் தேர்ந்தெடுக்க போகிறோன்றது அவங்க தர ஒரு கருத்து. இவங்க சரியில்லை அப்படின்னா விஜய் எந்த விதத்தில் சரியாக இருந்தார்? விஜய் என்னங்க, ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்குற சீனு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்க்ரீன் பற்றி கையை எப்படி தூக்கணும், இப்படி தூக்கணும், கையை எப்படி இந்த டைலாக் சொல்லணும், இதை சொல்லி கொடுத்தது ஒரு இயக்குனர். அந்த இயக்குனருடைய கதையை இவர் நடிக்கிறார், அவர் வார்த்தையை இவர் பயன்படுத்துறாரு. வேற என்ன விஜய்கிட்ட தனியாக இவங்க சிறப்பை கண்டுட்டாங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் முதல்ல அவர் ஒரு திரை நடிகர், அவ்வளோதான். அந்த அளவோடு இருக்கணும். அவர் களத்தில் இறங்கி மக்களுக்காக வேலை பார்த்த பிறகு நம்ம அதை சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லையே. அவர் என்ன பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டுறாங்க, டக்குன்னு அடைக்காரு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்து கேட்டால் கருத்து சொல்லணும்ல, ஏதோ ஒரு சரியோ தப்போ ஒரு கருத்து சொல்லணும்ல. இப்போ நம்ம 2 பேசுகிறோம், நம்ம பேசுகிறதுல அபத்தங்கள் இருக்கலாம், சரி இருக்கலாம், ஏதோ ஒரு கருத்து ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை சொல்கிறோம்ல. அது மாதிரி விஜயால் சொல்ல முடியுமா? விஜய் அது பேச முடியுமா? யாராவது எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு. ஒவ்வொரு இந்த கிளிக்கு அந்த நெல்மணியை கொடுத்து அது சீட் எடுத்து போடும், இல்லை அது ஒவ்வொரு நெல்மணி கொடுத்தீங்கன்னா அது அக்கான்னு சொல்லும், அம்மான்னு சொல்லும். அப்படி பேசுகிற நிலையில் விஜய் இருக்கார். நம்ம வடிவேலுடைய காமெடி ஒன்று உண்டு தலைநகரத்தில், நாய்சேகர் எதை பார்த்து என்கிட்ட மயங்கிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். என்னத்தை எப்படி விஜய் செஞ்சிட்டாரு அப்படின்னு இவங்க மயங்கி பசங்க சொல்கிறாங்கன்னு தெரில. இது ஒட்டுமொத்தமாக விஜயின் தவறு கிடையாது, நம்ம தமிழ் சமூகத்துடைய நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய தவறு. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுவேன். அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் சரியாக செய்யலை, சரியாக வேலை பார்க்கல, அல்லது அவர்களுக்கு தெளிவு வர்றதுக்கான அளவுக்கு நம்மளுடைய சமூக கல்வி முறை இல்லை. அதுதான் இது. அவங்க இவ்வளோ படித்து வந்த பிறகும் ஒரு நடிகன் பின்னாடி போய் நிற்கிற அளவுக்கு தான் அவனுடைய மூளை அறிவு இருக்குது அப்படின்னா பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்கிற வழியே நடிகன் கிட்ட கிடையாது. இது விஜயின் தவறு கிடையாது, நம்முடைய தவறு. எங்கேயோ நம்மகிட்ட பெரிய